ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபையே, நன்மைகளை செய்கிற அதே நேரத்தில் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நான் ஒரு நன்மையை செய்கிறேன் என்றால் அதற்குரிய கூலி 1ஆக 2ஆக 20ஆக 100ஆக எண்ணில் அடங்காத நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தரலாம். அது நியாயவானுக்கு போதுமானதா. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்மையை செய்கிற அதே நேரத்தில் உங்களுக்குரிய பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் செய்கிற நன்மையை கேளுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை யார் அந்த திக்ரை ஓதுகிறாரோ அவருக்குரிய நன்மை என்னங்க? 1க்கு 10 என்கிற வீதம் 1000 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது வேறு விஷயம். ஆனால் எவ்வளவு தீமைகள் மன்னிக்கப்படுகிறது தெரியுமா? கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். கடல் நுரை அளவு என்ன முடியுமா? வார்த்தையால் சொல்ல முடியுமா எவ்வளவு பாவம் என்று? கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. தொழுகைக்கு பிறகு நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை, 100 முறை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தஸ்பீஹ் செய்கிற காரணத்தினால் கடல் நுரை அளவு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிற செய்தி நசையில் 1337வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது என்றால், வாழ்க்கை முழுக்க நாம் இந்த திக்ரை மறவாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லிக்கொண்டே சென்று நாம் மரணிக்கின்ற பொழுது அப்படியான நம்முடைய வாழ்விலே பாவங்கள் இருக்குமா? பாவமற்றவர்களாக நாம் மரணிக்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை